ஜோசப் விஜய் எனும் நான். ஒரு நடிகர் 25 வருஷம் சினிமா வாழ்க்கை, வெறும் 2 வருஷம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டான பாலிடிக்ஸ் தான். அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி இவ்வளவு பெரிய இமாலய வெற்றி பெற்றார்? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 59 வருஷம் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற 2 திராவிட கட்சிகள் தான் கோலோச்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த திராவிட கட்சிகள் இல்லாத தமிழகத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது பாஜகவோட நீண்ட நாள் கனவு. மிகப்பெரிய ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க பாஜகவால் கூட முடியாத ஒரு விஷயத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்த ஒரு சினிமா ஆக்டர் எப்படி சாதிச்சு காட்டினார்? அப்படி பல கேள்விகள் இருக்குது. ஸோ பெருசாக விஜய் எந்த கொள்கையும் பேசலை, பெருசாக எந்த கேம்பெயினும் பண்ணலை. அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி ஜெயித்தார்? இப்படி பல விஷயங்களை டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கு இந்த வீடியோவில். அதனால் விஜய் ஜெயித்தது மக்களோட அறியாமையா அல்லது ஆழமான பகுப்பாய்வா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அன்காஸ் எம்எஸ்வி ஷோ. ஸோ 2026 எலெக்ஷனில் டிஎம்கே ஏடிஎம்கே தாவேகா நாம் தமிழர் அப்படிங்கிற 4 முனை போட்டி இருந்துச்சு. ஸோ இதான் மெஜாரிட்டி. ஸோ இதில் எல்லாருமே டிஎம்கே தான் வின் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ சர்ப்ரைசிங்லி இது விஜய்க்கே கூட ஷாக்கிங் தான். விஜயே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். தாவேகா 108 இடங்களில் வென்று தனி பெரும்பான்மை பெற்ற கட்சியாக இருக்குது. ஓகேங்களா, மொத்தம் 118 இருக்கணும். அந்த பெரும்பான்மை விஜய்கிட்ட இல்லை, தனி பெரும் கட்சியாக தாவேகா உருவாகியிருக்கு. ஸோ மக்கள் அதாலையாக விஜயை நோக்கி வாக்கு செலுத்தியிருக்காங்க, விஜயை நம்பியிருக்காங்க. ஸோ எப்படி விஜயை நம்புறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும்ல. ஜஸ்ட் 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு களத்தில் ஏற்கனவே நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது. கிட்டத்தட்ட 15 வருஷம் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நாம் தமிழரை நம்பாமல், பாஜகவை நம்பாமல் விஜயை நம்பியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் அது ஒரு ஃபேன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு ஒதுக்கிட முடியாது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு பின்னாடி சைக்கலாஜிக்கலாக என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுவோம். ஸோ விஜய் 108 தொகுதிகள் ஜெயிக்கிறாரு, ஆனால் பெரும்பான்மை இல்லை. ஸோ ஆளுநரை போய் பார்க்குறாரு, ஒரு 3 முறை போய் பார்க்குறாரு, பெரும்பான்மையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அனுப்பிடுறாரு. திரும்ப அவர் மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை செய்கிறாரு. இங்கே நம்ம நுட்பமாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பாஜக கூட்டணியில் இருக்க, என்டிஏ கூட்டணியில் இருக்க அதிமுக கிட்ட பேசலை, டைரெக்டாக பேசலை. ஓகேங்களா, ஸோ இன்டைரக்டான பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. பாஜக இருக்கிற கூட்டணிகளை போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வெளியில் மக்கள் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேச்சுவார்த்தையை நேரடியாக அவங்க செய்யலை. அது ஒரு செகண்ட் ஆப்ஷனாக வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி. காங்கிரஸ் அவங்க கேட்கவே இல்லை, டைரெக்டாக இவங்களே போய் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா, ஐஎம்எல் இவங்களோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் இவங்க காங்கிரஸ் பண்ண மாதிரியே ஒரு தோல்விக்கு அப்புறம் உடனே கூட்டணியை உடைச்சோம்னா மக்கள் மத்தியில் ஒரு பேர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு டிஎம்கே லீடர் ஸ்டாலினோட ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. 2-3 மீட்டிங் வச்சு அவரோடையும் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் விஜய் ஆதரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. பட் சிபிஐ சிபிஎம் முடிவை சொன்னாலும் விசிகா சொல்ல இன்னும் ஒரு 2 days ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா விசிகா கட்சிக்குள்ளேயும் சில மாற்று கருத்துகள் வந்திருக்கு. விஜய் நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களையும் சமாதானப்படுத்த வேண்டிய தேவை விசிகா திருமாவளவனுக்கு இருந்திருக்கு. இதுக்கிடையில் டெபுட்டி சிஎம் போஸ்ட் கேட்டார், மினிஸ்ட்ரியில் கேட்டார் விசிகா அப்படிங்கிற நிறைய தகவல் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உண்மையாக இருந்தாலும் அது தப்பு இல்லை. ஆனால் நிறைய விஜய் ஆதரவாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, திருமாவளவனுக்கு இது அவசியமா, இதெல்லாம் ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக இல்லையா அப்படிங்கிற கமெண்ட்ஸை நிறைய பண்ணாங்க. பட் திருமாவளவனோட ஹிஸ்டரி நீங்கள் எடுத்து பார்க்கணும். திருமாவளவன் ஒரு தலித் அப்படிங்கிற முத்திரையும் இங்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு இல்லை, இந்தியா மாதிரியான ஒரு இடங்களில் ஒரு தலித் மேலே சிஎம்மாக உட்கார்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்க திருமாவளவன் முனைவது தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா 30 வருஷ அரசியல் வாழ்க்கைக்கு அப்புறம் போன 5 வருஷம் தான் அவர் கட்சி ரெகனைஸ்டு பார்ட்டியாகவே மாறி இருக்குது. அவருக்குன்னு தனி சின்னம் கிடச்சிருக்கு. ஒரு அந்த இடத்த தக்க வைக்க அங்கேருந்து மேலே போக திருமாவளவன் கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க தான் செய்வார். ஏன் அப்படின்னா அப்போ தான் அவரை சார்ந்திருக்க கட்சி ஆட்களுக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஸோ இதை நோக்கி திருமாவளவன் முயற்சி செஞ்சது தப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன்.
ஆனால் தாவேக ஆதரவாளர்கள் திருமாவளவன் மேலே காட்டின கோபத்தை கொஞ்சம் கூட விஜய் கிட்ட காட்டலை. ஏன் அப்படின்னா, நம்ம கவனித்த வரைக்கும் இந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட சப்போர்ட் கேட்குற விதத்தில் தாவேக வந்து அவ்வளோ மெச்சூர்டாக நடந்துக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். அது அவங்களோட அகங்காரமா இல்லை அவங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் தெரியலையா அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். அவங்க ப்ராப்பராக டீசெண்டான ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்ரோச் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த தாவேக மெம்பர்ஸ் அப்படியே ஓரங்கட்டிட்டு திருமாவளவனை மட்டும் அட்டாக் பண்ணது வந்து எந்த வகையிலும் பாசிபிள் கிடையாது. ஸோ விஜய் வந்து இறங்கி வந்து அவர் பேசியிருக்கணும். ஏன்னா யாருக்கு பசிக்குதோ அவங்க தான் சாப்பிட முடியும். ஸோ விஜய்க்கு தேவை அப்படின்னா விஜய் தான் டீசெண்டான அப்ரோச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் நாம் இங்கே தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகே, இந்த கலேபரத்துக்கு மத்தியில் விஜய்க்கு வந்து எல்லா கூட்டணி கட்சிகளும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. வெளியிலிருந்து, அதாவது நிர்வாகத்தில் பொறுப்பு இல்லை, ஆட்சியில் பொறுப்பு இல்லை, வெளியிலேருந்து இந்த ஆட்சி அமையட்டும், இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடும், அது வந்து மக்களுக்கு நல்லது கிடையாது, எந்த மக்கள் நல திட்டமும் பாஸ் ஆகாது. ஸோ அந்த வகையில் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். விஜய் வந்து ஆட்சி அமைக்கட்டும் நிபந்தனையற்ற ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அப்படி விஜய் சிஎம்மும் ஆகிட்டார். ஓகே, சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற குரல் வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து அவரோட தொண்டர்களுக்கும் விஜயை நம்பின மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துருக்கு. அதை நம்ம மறக்க முடியாது. பாருங்கள், தமிழ்நாட்டில் திமுக இல்லைனா அதிமுக அப்படின்னு இருந்த களம் வந்து 59 வருஷத்துக்கு அப்புறம் விஜயால் உடைப்பட்டு இருக்குது. அப்படின்னா இது விஜய் வந்த உடனே நடந்தது அப்படின்னு கிடையாது. ஏன்னா இப்படி ஒரு ஆள் புதுசாக வரணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் மக்களுக்கு எப்பயுமே இருந்துச்சு. அதோட வெளிப்பாடு கிட்டத்தட்ட ஒரு 10% வச்சுக்கோங்களேன். ஒரு 10% அவங்க வந்து எந்த கட்சி சார்பும் இருக்காது. அவங்க புதுசாக யாராச்சும் வரணும் அப்படிங்கிற ஐடியாலஜிலேயே இருப்பாங்க. புதுசாக வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அவங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபில்ஃபில் பண்ணுற லீடர் வந்து கரெக்டாக வரலை அப்படின்னு தான் சொல்லலாம். விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்துக்கு இனிஷியலாக சப்போர்ட் பண்ணாங்க. பட் வந்து அந்த கட்சி அதை ப்ராப்பராக கொண்டு போகலை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்து கமல் வந்தார். கமலோட பாலிடிக்ஸு, கமலோட அப்ரோச் வந்து ஒரு மேட்டிமைத்தனமாக இருந்துச்சோ அப்படின்ட்டு மக்கள் வந்து பார்த்ததாலேயே அவருக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலை. ஸோ அடுத்து விஜய் வந்திருக்காரு. விஜயை அவங்க நம்மளில் ஒருத்தர், நமக்கானவர் அப்படின்னு நினச்சது இங்கே ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஸோ அது எப்படின்னு வச்சுக்கிங்கன்னா, இதை வந்து சைக்கலாஜிக்கலாக நீங்கள் என்னென்னு சொல்லலாம், சிஸ்டம் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கண்டினியூஸாக டிஎம்கேலாம் ஏடிஎம்கேலாம் டிஎம்கே. ஸோ இந்த 2 கட்சிகளே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரே முகங்களை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரே பாலிடிக்ஸை திரும்ப திரும்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த ஒரே டைப் ஆஃப் பாலிடிக்ஸில் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற விஷயமும் அடங்கும். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளும் கூட மக்களுக்கு ஒரு சலிப்பை உண்டாக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாத, ரொம்ப கவனிக்க வேண்டிய ஷாக்கிங்கான உண்மையும் கூட. ஏன்னா சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வருது. ஏன்னா 2 கட்சிகளும் இதையே பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. ஸோ இந்த மக்கள் இன்னும் முழுசாக அரசியல் படுத்தப்படலை அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் கவனிக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் சிஸ்டம் ஃபேட்டிக். ஒரே டைப் ஆஃப் லீடர்ஸ், ஒரே டைப் ஆஃப் பாலிடிக்ஸ், ஒரே டைப் ஆஃப் ஸ்கேம், ஒரே டைப் ஆஃப் லஞ்சம். ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்டு அவங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ இதற்கான வடிகால் வேணும்னு அவங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணார் விஜய். அதை மக்களும் நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வந்து ப்ரொட்டஸ்ட் ஓட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முழுசாக நான் விஜயை நம்பி விஜய் ஒரு தேவதூதன் அப்படிங்கிற அடிப்படையில் வாக்கு செலுத்தலை. அவங்களுக்கு விஜயோட ஃபாலோயர்ஸ் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. பட் ஒரு பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா, எனக்கு டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம், எனக்கு புதுசாக ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ அதுக்காக தான் விஜயை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதை ப்ரொட்டஸ்ட் ஓட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் விஜயோட ஃபேன்ஸு ப்ளஸ் இந்த பர்சன்டேஜ் உள்ள மக்கள், இவங்க 2 பேரும் கைகோர்த்து விஜயை ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த புதுசாக ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வேறு ஒரு லீடர் புதுசாக எமர்ஜ் ஆனாங்க அப்படின்னா அவங்க விஜயை விட்டுட்டு இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. ஈவன் விஜய் எவ்வளோ சூப்பராக வந்து பாலிடிக்ஸ் பண்ணாலும். அதை தாண்டி விஜயை ஏன் நம்புனாங்க, இப்போ விஜய் ஃபேன்ஸ் ஏன் நம்புனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னா விஜய் வந்து ஒரு 25 இயர்ஸாக வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. விஜய் வந்து நெகட்டிவ் ரோல் வந்து மொத்தமாக 1 or 2 தான் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே பாசிட்டிவ் ரோல். ஸோ வந்து ஒரு பாசிட்டிவ் ஹீரோவாக அவங்க வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பேராசோஷியல் ட்ரஸ்ட் அப்படின்வாங்க. அதாவது அவரை நேரடியாக பார்த்ததே கிடையாது, பெருசாக பேசினதும் கிடையாது, எந்த அறிமுகமும் கிடையாது.
ஆனால் ஸ்க்ரீனில் விஜயா ஒரு குட் ஃபிகராக பார்த்துருக்காங்க, அவர் அப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறத நம்பவும் செய்கிறாங்க. ஸோ இதை தான் பேராசோஷியல் ட்ரஸ்ட் அப்படின்றாங்க. அந்த நம்பிக்கை தான் இங்கே ஓட்டாக மாறி இருக்குது. எம்ஜிஆரை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கும் இதே தான் நடந்துச்சு. இது வந்து நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி ஃபேனாக வந்து தன்னை வந்து நிறைய இடங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் எப்போ பாலிடிக்ஸ்குள்ளே மூவ் ஆகணும்னு நினச்சாரோ அப்போது ரஜினியை ஓரம் கட்டிட்டு எம்ஜிஆரை கையில் தூக்க ஆரம்பித்தார். ஸோ எம்ஜிஆர் மாதிரி அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் தன்னோட சினிமாவில் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பித்தார். அதை மக்கள் நம்பினாங்க. அதுக்கு காரணம் பேராசோஷியல் ட்ரஸ்ட். இப்போ இந்த மக்கள் விஜய் மேலே வச்சுருக்க இந்த நம்பிக்கையை எந்தவித பொலிட்டிக்கல் ஸ்கேண்டல் மூலியமாகவும் உடைப்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கணும். மற்ற கட்சிகளுக்கு குறைந்தபட்சம் 10 வருஷமாவது ஆக வாய்ப்பு இருக்குது. விஜய் பெருசாக எந்த தப்பும் செய்யாத வரைக்கும். பெருசாக தப்பு பண்ணி எக்ஸ்போஸ் ஆனார் அப்படின்னா அது வேறு விஷயம். பெருசாக தப்பு பண்ணல அப்படின்னா இந்த நம்பிக்கையை உடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதையும் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டாக பார்க்கணும். இதை தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபேட்டிங்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரே டைப் ஆஃப் ஃபேஸஸ், ஒரே டைப் ஆஃப் பாலிசிஸ், சேம் முகங்கள் அப்படின்ட்டு. ஸோ இங்கே விஜய் வந்து தன்னை வித்தியாசமானவராக ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பித்தார். சினிமாவில் பேசுகிற அதே பாடி லாங்குவேஜ், அதே வசனங்களோட மக்களை அணுகுனார். ரொம்ப எளிமையாக பேசினார். இது எல்லாமே வந்து மக்களுக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ இது சரியாக தப்பாங்கிறது செகண்ட். ஓகேங்களா, விஜய் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பேசவே போகலை. ஸோ விஜய் பண்ணது மக்கள்கிட்ட எப்படி ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ விஜய் வந்து அவரோட கேம்பெயின் ஸ்டைலு, அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட பேசும் தன்மை, இது எல்லாத்தையுமே ரொம்ப வித்தியாசமாக காமிச்சிருக்காரு. ஒரு ரெகுலர் பொலிட்டீஷியன் மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணலை. ஈவன் அவர் வந்து முதல்வராக பதவி ஏற்கும்போது கூட கோட் ஷூட் போட்டு வந்திருக்காரு. ஸோ அதுவுமே வந்து இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு வேட்டி சட்டையோடு வராமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஜென்சி பாலிட்டிக்ஸ்க்கான ஒரு புது பாலிட்டிக்ஸ்க்கான ஒரு விஷயங்கள். இது மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது. மக்கள் இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல. ரொட்டீனாக இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். ஓகேங்களா, ஒரே விஷயத்தையே நீங்கள் பண்ணுங்கள். நம்ம ஒரு கோட் ஒன்று சொல்லுவோம், எதையுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பண்ணுற விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை தான் பண்ணியிருக்காரு விஜயும். அதே தான் எலெக்ஷனில் நின்று இருக்காரு. சேம் மக்களை சந்திச்சிருக்காரு. கொஞ்சம் தான் சந்தித்தார். மக்கள் வந்து ஓட் பண்ணாங்க. பட் இந்த ப்ராசஸில் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அதெல்லாம் தன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காரு. அவரோட ட்ரெஸ் கோடு, அவரோட பாடி லாங்குவேஜ், ஸோ இது எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஃபேன்ஸோட அன்பை என்ன பண்ணியிருக்காரு, பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழகாக மாற்றிருக்காரு. அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இப்போ ஓட் பேங்காக மாறி இருக்குது. ஸோ இதுக்கு இந்த 2 திராவிட கட்சிகள் பண்ண சின்ன சின்ன தவறுகள், பெரிய தவறுகள், இது சின்னதாக பெருசான்றது நம்ம மக்கள்கிட்டே விட்டுருவோம். ஏன்னா நம்ம பெருசுன்னு சொல்லுவோம், மக்கள் வந்து அவ்வளோ பெரிய தப்பு இல்லை, நிறைய குட் ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னுவாங்க. நம்ம வந்து சின்ன தப்புன்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு சின்ன தப்பான்னு கேட்பாங்க. ஸோ இந்த 2 திராவிட கட்சிகளும் பண்ண தவறுகள் வந்து மக்கள்கிட்ட பிடிக்கலை. ஸோ அதுலேருந்து ஒரு வித்தியாசமானவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் வந்தால் அவர் நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இங்கே ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். நீங்கள் தப்பு பண்ணீங்க, உங்களை வந்து நான் தோற்கடிக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு புதுமுகம் வேணும். அந்தந்த புதுமுகம் என்னிலிருந்து, ஓகேங்களா, எனக்கானவனாக இருக்கான், என்ன மாதிரியே இருக்கான், ரொம்ப சிம்பிளாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் விஜயை நோக்கி நகர்ந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி விஜயோட அந்த கேம்பெயின் ஸ்டைல், ஓகேங்களா, வழக்கம் போல் ரோட்டில் வந்து நிற்காமல் பெருசாக பேசாமல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலியமாக விஜய் வந்து தன்னோட கேம்பெயினை ஹெவியாக பிரச்சாரம் பண்ணியிருக்கார். நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரால் பண்ணும்போது 3ல் ஒரு ரீல் வந்து விஜய் ரிலேட்டடாகவே இருக்கும். ஸோ விஜயை திரும்ப 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 வந்து மக்கள் மத்தியில் பதிய வச்சுக்கிட்டே இருந்த ஒரு விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கேம்பெயின். ஃப்யூச்சரில் இந்த கேம்பெயின் இன்னும் அதிகமாகலாம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய பொய் இந்த ரீல்ஸ் மூலயமா பரப்பப்படும். அதை வந்து மக்கள் அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டணி கட்சிகள், அதாவது திமுக கூட்டணி கட்சிகளோடு அவர் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கார் பார்த்தீங்களா. அதில் விஜய் பக்கம் இருக்க தப்பை வந்து விஜயோட ஃபேன்ஸும் விஜயோட ஆதரவாளர்களும் அதை கன்சிடரே பண்ணலை. திருமாவளவன் ஏன் லேட் பண்ணார், சிபிஐ ஏன் லேட் பண்ணுச்சு, உங்களுக்கு 2 சீட்டுக்கு இவ்வளவு விஷயம் தேவையா, அவங்களுக்கு அவ்வளவு வந்து பேராசையா இப்படின்னு அவங்கள தான் ப்ளேம் பண்ணாங்களே தவிர விஜய் வந்து நேரடியாக போய் அவங்கள சந்திக்கலை, ஆதரவு கேட்கலை அப்படிங்கிற விஷயத்த அவங்க நோட் பண்ணவே இல்லை. நோட் பண்ணாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க.
ஸோ இதெல்லாம் தாண்டி விஜய் எப்படி இவ்வளவு பெரிய விக்டரி அடைஞ்சார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, விஜய் தான் நான் தான் விஜய் அப்படின்னு நம்பினாங்க. ஸோ எனக்கான தேவை வந்து எனக்கான ஒரு மாற்றம் வேணும், எனக்கான ஒரு புது லீடர் வேணும், அவன் எங்கேருந்து ஒருத்தனாக இருக்கான் அப்படின்ட்டு நம்பினாங்க. அது வந்து விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது, சாக்ரிஃபைஸ். இங்கே எல்லாரும் மக்களை பொறுத்த வரைக்கும் பொலிட்டீஷியன் எல்லாமே ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. இது வரைக்கும் சும்மா இருந்த ஒருத்தர் கவுன்சிலர் ஆனவனா அவர் வந்து ஒரு இனோவா காரில் போகிறாரு. ஸோ பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே வந்து காசு அடிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, பணக்காரன் ஆகிடுறாங்க, அப்படிங்கிற ஒரு எலைட் ஆகுறாங்க அப்படிங்கிற கோபம் வந்து மக்களுக்கு இருக்குது. மக்கள் பணக்காரன் ஆகணும், ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்குது. அது தப்பு சொல்ல. ஆனால் அது பொலிட்டீஷியனுக்கு ஈஸியாக கிடைக்கிது அப்படிங்கிற கோபம் வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த வகையில் எல்லோரும் காசு அடிக்கிறாங்க. இந்த டைமிங்கில் ஒரு 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நமக்காக ஒருத்தர் வராரு அப்படிங்கிற கேம்பெயின் வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஸோ விஜயோட அந்த சாக்ரிஃபைஸை வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன், விஜயோட ஜென்யூன் பாலிடிக்ஸ். ஓகேங்களா, விஜய் ஜென்யூன் பாலிடிக்ஸ் பண்ணாரான்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அது தனி. ஆனால் அவர் ஜென்யூன் பாலிடிக்ஸ் பண்ணார் அப்படின்ட்டு மக்கள் நம்பியிருக்காங்க. ஓகேங்களா, சிஎம் அங்கிள் அப்படின்ட்டு டைரெக்டாக அட்டாக் பண்ணி பேசினது நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை விஜய் செஞ்சுருக்காரு, இவரை போல்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆஃப்டர் ஜெயலலிதா கலைஞர் பீரியடுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வலுவான தலைவராக ஸ்டாலின் எமர்ஜ் ஆகிட்டார். ஆனால் அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு மிகப்பெரிய வலுவான லீடராக எடப்பாடி பழனிசாமியை மக்கள் இப்போ வரைக்கும் பார்க்கல. ஒரு பீப்புள் அட்ராக்டிங் ஃபேஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படின்னு நம்பினாங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு மக்கள் நினச்சதோட விளைவு விஜய் வந்து கரெக்டாக வந்து அங்கே ஃபிட் ஆகியிருக்கார். விஜய் வந்து ஒரு பீப்புள் ஃபேஸ், க்ரௌட் புல்லிங் ஃபேஸ் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் விஜயை வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹீரோ, இவர் இருந்தால் ஸ்டாலினை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணலாம், எதிர்க்கலாம் அப்படின்னு நம்பினதோட விளைவு இன்றைக்கி வந்து விஜய் வந்து ஒரு பெரிய லீடராக இங்கே எமர்ஜ் ஆகியிருக்காரு, சிஎம் ஆகிட்டார். ஸோ இதை தாண்டி மக்களோட உளவியலில் இன்னொன்று இருக்குது. அதான் ஃபோர்த் பாயிண்ட், இன் குரூப் அவுட் குரூப் டைனமிக்ஸ். இது என்ன அப்படின்னா, தனக்கான ஒரு சேஞ்ச் விஜய் தான் அப்படின்னு நம்பிட்டாங்க. ஓகேங்களா, 2 திராவிட கட்சிகளும் வரக்கூடாது, புதுசாக ஒரு கட்சி வரணும் அப்படிங்கும்போது விஜய் வந்திருக்காரு. விஜய் அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே தான் வந்து அந்த இன் குரூப் அவுட் குரூப் டைனமிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அது என்ன அப்படின்னா, அவன் எனக்கான லீடர் நான் நம்பிட்டேன். இப்போ போய் நம்ம வந்து விஜயை பற்றி என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, நம்ப தயாராகவும் இல்லை. ஏன்னா விஜய் எனக்கானவர், நீ வந்து அவரை அட்டாக் பண்ணினா டேரெக்டாக என்னை அட்டாக் பண்ணுற மாதிரி, என்னோட நம்பிக்கை அட்டாக் பண்ணுற மாதிரி. இந்த டைமிங்கில் தான் விஜய் ஃபேன்ஸ் அந்த தற்கொலைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. நான் எனக்கான ஒரு லீடரை கொண்டு வரேன், நீ அவரையும் சரி என்னையும் சரி தற்கொலைன்னு சொல்கிற. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நான் விஜயை ஜெயிக்க வச்சு காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு ஒரு மக்கள் சப்போர்ட் வந்து பயங்கரமாக எமர்ஜ் ஆகியிருக்கு. ஸோ தனக்கானவனை வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்க விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஸோ விஜய் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அதுதான் 5th ஒன். விஜயை பயங்கரமாக நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை விஜய் காப்பாற்றுவாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக போக தான் பார்க்கணும். பட் இன்றைக்கி விஜயை நம்புகிறாங்க. விஜய் ஒரு தேவதூதனாக அவர் இல்லைன்னு சொல்லிட்டார், ஆனால் மக்கள் அப்படி பார்க்குறாங்க. எனக்கு இந்த பொலிட்டிக்கல் சைக்கிளில் எனக்கு புதுசாக ஒருத்தன் வேணும், அது விஜயாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவங்க நம்பினதோட விளைவு தான் டேரெக்டாக வந்து இங்கே விஜய் சிஎம் ஆகியிருக்காரு. ஏன்னா மக்கள் நம்பிக்கை இல்லாமல் வெறும் ஃபேன் பேஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா இவ்வளவு ஓட் பேங்க் கிடச்சிருக்காது. ஃபேன் பேஸ் மட்டும்தான் அப்படின்னா ஒரு ரீசனபிள் பர்சன்டேஜோடு அவர் வந்து ஒரு 2nd or 3rd லீடராக இருந்திருப்பார். ஆனால் நிறைய பேர் நம்பியிருக்காங்க விஜயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். அட் த சேம் டைம் டிஎம்கேக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய ஓட் டிஃப்ரென்ஸ் கிடையாது, வெறும் 3% ஓட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இங்கே டிஎம்கே மேலே என்ன தான் அதிருப்தி இருந்தாலும் ஸ்டாலின் கொண்டு வந்த அந்த திட்டங்கள் பெருசாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். ஸோ இப்போ எங்கே வந்து டிஎம்கே மிஸ் ஆகியிருக்கு அப்படின்னா, இந்த குழந்தைகளை வச்சு விஜய் பண்ண பாலிடிக்ஸ். ஓகேங்களா, இந்த குழந்தைகளை வச்சு விஜய் பண்ண பாலிடிக்ஸ். குழந்தைகள் போய் வீட்டில் பேசியிருக்காங்க பெரியவங்கள்ட்ட, விஜய்க்கு ஓட் போடுங்க அப்படின்ட்டு. ஆனால் பெரியவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு நான் உட்பட எல்லாருமே நம்பினோம். ஆனால் பெரியவங்க கேட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அங்கே தான் மற்ற கட்சிகள் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாயிண்ட்டை. ஸோ பெரியவர்கள் வந்து அந்த குழந்தைகள் பேச்சை கேட்டு ஓட்டு போட்ட ஒரு விஷயம் வந்து விஜய்க்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் நம்ம கேட்டோம் அப்படின்னா, விஜயை வந்து
ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணி விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட லாஜிக். ஆனால் குழந்தைகள் சொன்னதுக்காக ஓட்டு போட்டேன்னு சொல்கிறது அதை அக்செப்டபிளே பண்ண முடியாது. அது என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு அந்த வகையில் ஓட்டு போட்ட மக்கள் நீங்களே சிந்திச்சுக்கோங்க. ஆனால் சிஎம் பதவி எவ்வளோ முக்கியமான பதவி, நான் விஜயை செலக்ட் பண்ணதுக்கு எனக்கு இதெல்லாம் ரீசன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இட்ஸ் அ வேலிட் ஆர் இன்வேலிட், அதெல்லாம் வேறு. உங்கள்கிட்ட ஒரு காரணம் இருக்குதுன்னு நம்பலாம். ஆனால் எந்த காரணமும் இல்லை, என்னோடய பேரனும் பேத்தியும் என் பையனும் சொன்னாங்க அதனால் நான் விஜய்க்கு போட்டேன் அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் ரொம்ப தவறான எக்ஸாம்பிள். அதை இனிமேலாச்சும் பண்ணாமல் இருங்க. விஜய் எப்படி எமர்ஜ் ஆனார், விஜய் இப்போ எப்படி சிஎம் ஆனார், இது வந்து மக்களோட அறியாமையா இல்லை ஆழமான சிந்தனையா அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம பகுப்பாய்வு செஞ்சு இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் மிகவும் முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவோம். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு பாலிடிக்ஸில் எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது பெரியாரை சுற்றி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அப்படியான ஒரு விஷயத்தை விஜய் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா நான் வந்து மக்களோட பேசும்போது விஜயால் பெரியாரை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு உண்மையான ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். நீ பெரியாரை நோக்கி வா, நீ அது ஸ்டாலின் அப்படிங்கிற பஸ்ஸில் ஏறினாலும் சரி, எடப்பாடி அப்படிங்கிற பஸ்ஸில் ஏறினாலும் சரி, விஜய் அப்படிங்கிற பஸ்ஸில் ஏறினாலும் சரி, எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறு, ஆனால் நீ அடையிற இடம் பெரியாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இவ்வளவு பெரிய விஜய் அப்படிங்கிற ஒரு க்ரௌட் புல்லிங் ஃபேஸ் வந்து பெரியாருக்கு அகென்ஸ்டாக ஒரு வார்த்தை பேசியிருந்தார் அப்படின்னா அது மிகப்பெரிய டேமேஜாக மாறி இருக்கும். அது விஜய்க்கும் மாறலாம், நான் அதையும் மறுக்கலை. பட் ஆனால் பெரியாரை பாசிட்டிவாக இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கிட்ட ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண விஷயத்தையும் நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா விஜய்க்கு அப்புறம் பெரியாரை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன ஆட்கள் என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் விஜயை தனிப்பட்ட முறையில் பாராட்டவும் செய்கிறேன். மீண்டும் வேறொரு விஷயம் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.